கண்ணுக்கு எட்டியவரே எதிரிகளே இல்லைன்னா அப்புறம் எல்லாம் உள்ளதான் இருந்திருக்கான். இப்படி நின்று பார்க்குறோம் எதிரி எவனாங்கிறான். நான் எல்லாம் கீழே முட்டி போட்டு இருந்தவங்களாம் இன்னைக்கு எதிரி நிற்கிறானே. உண்மைதான் போலுக்குது அது. இவர் இப்படியே பார்த்துருக்கிறாரு. எங்கன்னா காண எவனு என்ன எல்லா பையனும் கீழே உட்காந்தவன் முட்டி போட்டவங்களாம் வெத்தியா எங்களை இப்படி பண்றியா பார்த்துப்போம் அப்படிங்கிற நிலைமை தான் இன்னைக்கு வருது. அதனால இது ஒரு ஜனநாயக படுகொலை தான். திமுக கிட்ட ஜனநாயகம் இல்லை. திமுக திராவிட சனாதானம் எங்களை அழிக்க பார்க்கறது அப்படின்னு இவங்கெல்லாம் சொல்லணும். ஏன் நீ நான் என்ன சொல்றேன், எல்லாரும் வந்து நில்லுங்கப்பா, தனியாக தான் நில்லுங்க. இல்லை அந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்கன்னு கூட நான் சொல்லலை. தனியாக நின்று ஒரு 5 வருஷம் பதவி இல்லாமல் தான் இருங்களேன். நான் செத்தா போயிடுவீங்க. சரி, இம்மா நாள் பதவியிலேருந்து என்ன வாங்கி நீங்கள் கீச்சிட்டீங்க, எங்களுக்கு குத்துறீங்க. எங்கள் வீட்டில் எடுத்து போய் பீரோவில் வைக்க முடியல, கப்போர்டில் வைக்க முடியல, பாக்கெட்டில் வைக்க முடியல, குடம் பாத்திரம் ஊத்துறோம், அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கணும் நீ கொடுத்தத. அப்போ ஒன்றுமே இல்லைல்ல. நீங்கள் வந்து ஒரு 4 எம்எல்ஏ ஜெயிச்சிங்க, அந்த 4 பேர் கூட உங்கள்கிட்ட இல்லைல்ல. என்னத்துக்கு இப்போ போய் நீ ஒம்பட்டி சீட்டை வாங்கி இவங்ககிட்ட கொடுத்து அப்படியே நாளைக்கு திமுக வராது, வருதுன்னு வச்சுங்க, உங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சிட்டான், நான் வீச்சுக்காரன் நினைக்க போகிறேன் இல்லையே. அப்போ எதுக்கு, யாருக்காக இப்படி கஷ்டப்படுறீங்க? சொந்த சமூகத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்கள் கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. இவ்வளோ ரொம்ப கேவலமான பழப்பு இல்லைங்க. சீச்சி, நாயும் இந்த பிழப்பு இருக்குமான்னு ஒரு வரிகள் இருக்குது. அதுதான் நாம வருது.